அம்மா ஒரு முக்கியமான விஷயம். என்ன பெரிய விஷயம்? நகை வேணும், உன் பேர்ல 4 ஏக்கர் நிலம் வேணும், கை செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதானே கேட்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அதெல்லாம் வேணாமா? அதிசயமா இருக்க. வேற என்ன விஷயம்? விளைஞ்ச நெல்லையும் வெடிச்ச எல்லையும் அறுக்காம விடக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ண வாழை மரம் மாதிரி எத்தனை நாளைக்கு வீட்டுல நிக்க வச்சிட்டு இருக்கிறது? தட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வாஸ்தவம் தான். திருவிழா முடியட்டும், அப்புறம் பாப்போம். கல்யாணத்துக்கும் திருவிழாவுக்கும் என்னமா சம்பந்தம்? வீட்டோட மாப்பிள்ளைய துரப்பாண்டி இருக்கான்ல, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அசோத, உன் ஆசைக்கு அளவு இல்லாம போச்சு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எனக்கு என்ன ஒட்டு இல்லையா, உறவு இல்லையா, உறுத்து இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க தகுதிதான் இல்லையா? என்ன காரசாரமா இருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, செல்லக்கிளிக்கும் நம்ம துரப்பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு விடலாங்கிற அம்மா அவசரப்படாதேங்கிறாங்க. விளைஞ்ச காட்டு அறுத்து கட்ட நாள் கிழமையா பாக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன். யசோத, விளைஞ்ச நெல் அறுக்கிறதுக்கு நாள் பாக்கலனாலும் அறுத்து வச்ச நெல் அவிஞ்சு போடக்கூடாதுமா. அதுக்காவது நாள் கிழமை பாக்கணும். இது நம்ம வீட்டு சோறு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு போய் ஆத்தாள் மகளும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. இலகளி, எம்மாடி, என்னப்பா? வெளியில யாரோ தர்மம் கேக்குறாங்க, போய் அரிசி போடுமா. ஆமா தாயே, உன் கையால மரத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து போடு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். அம்மா, எனக்கு ஒரு வாய் வெத்தலை கொடுமா. இரு தாரேன். என்னையும் கொஞ்சம் கவனிமா. முருகேஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதனால இங்கேயே இப்பவே ஒரே ஒரு என்னங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. 60 என்ன பிச்சைக்காரரே, சீக்கிரமா பிச்சை வாங்கிட்டு போறதா உத்தேசம் இல்லையா? உங்களை பார்த்தா பரம்பரை பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே. இறைவனோட படைப்புல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது. அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க? காதல்காகத்தான். என்ன மனசுல நினைச்சு பல வருஷமா வாழ்ந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதனாலதான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையில உனக்கு என் கதை புரியாது. சீக்கிரம் தர்மத்தை போடு, நான் சாமியை பார்க்கணும். செலசாமி சொன்னபடி செலக்கிளி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்பயே போய் அவரை பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு துணையா நாங்களும் வரட்டுமானே? நாம எல்லாரும் போனா துரப்பாண்டி சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா.
சாமி வருத்தப்படாதேப்பா, எல்லாம் என் அன்னையின் செயல். நான் சொன்னபடியே எல்லா பொருட்களையும் கொண்டு வந்திருக்கிறியா? கொண்டு வந்து சாமி. அத பத்திரமா வச்சுக்கோ. இந்த நிலைமையில உனக்கு பரிகாரம் செய்ய என்னால முடியாதே. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, மனித சக்தியை விட தெய்வ சக்தி பெருசு. உன் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து 5 முக சக்தி எடுத்து ஆத்தா பாதத்துல வை. அந்த நேரத்துல நீ கொண்டு வந்த பொருளை எல்லாம் எரியிற நெருப்புல போடு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாழ்க. சாமி, சாமி. இல்ல துரப்பாண்டி, என்னடா இளவு வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? உடச்சுக்கிட்ட தண்ணி வரப்ப அரிக்கிற மாதிரி உன் மனசை போட்டு அரிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துருச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த முருகன் பயல பயமுறுத்தலான்னு சூலத்தை கையில எடுத்த சூலம் கை தவறி போய் அந்த சடச்சாமி மேல பட்டு கிழவன் இறந்துட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுமோன்னு பயமா இருக்குமா? அட கிறுக்கு பயல, இதுக்காகவா குருட்டு போன விட்டத்தை பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்க? போலீஸால உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என்னம்மா சொல்ற? அந்த முருகனு கூட தெரியாம சடசாமி உடம்பு வச்சு சாம்பல் ஆக்கிட்டோம். யாராவது கேட்டா சடசாமி சாமி ஆயிட்டாருன்னு சொல்லிடுவோம். அம்மா, இப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு. செல்லக்கிளி மனசு மாறி இருக்கிற இந்த நேரத்துல எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருமா? அவ்வளவுதானடா, அவ கழுத்துல உன் கையால நான் தாலி கட்ட வைக்கிறேன். எப்படிமா? நான் சொல்றபடி செய். இந்த கயத்தை விட்டத்துல போட்டு தூக்க மாட்டிக்கோ. அம்மா, தூக்க மாட்டிக்கிற மாதிரி நடிடா. நீ நெசமாலுமே தூக்க மாட்டிட்டு நான் குய்யோ முய்யோன்னு கத்துவேன். எல்லாரும் ஓடி வருவாங்க. செல்லக்கிளி எனக்கு கட்டி கொடுக்கலனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். போடுறா. சரி. ஐயோ, எல்லாரும் ஓடியாங்களே. அம்மா, அண்ணே, என் புள்ள தற்கொலை பண்ணிக்க போறானே. எல்லாரும் ஓடியாங்க அண்ணே. ஐயோ, அம்மா, அண்ணே ஓடியாங்களே. ஐயோ, என் புள்ள தூக்க மாட்டிக்கிட்டானே. அம்மா, ஓடியாங்களே. ஐயோ, என்னடா போறேனே. ஐயோ, ஐயோ, குருவே, என்ன காரியம்? தூக்க போட்டு தொங்குற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டத்தை வச்சனா? சரி விடு. நான் செல்லக்கிளி மேல ஆசை வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் சாக துணிஞ்சிட்டேன். அட பாவி, நீ அவ பேர்ல இம்பூட்டு உசுர வச்சிருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா உன் மாமன் கைய கால பிடிச்சா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருப்பேனே. அதை விட்டுட்டு சாக துணிஞ்சிட்டா பாவி. ஹரி யசோதா, அவன் தான் ஏதோ மடத்தனமா பண்ணிட்டான். நீ வேற சத்தம் போட்டு ஊற கூட்டாத, சும்மா இரு. ஏமா, நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு. இவனுக்கு செல்லக்கிளிக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. என்னம்மா, இவனை கட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானே? உங்க விருப்பம் தான் பையன் விருப்பம். ஏல, ஒழுங்குமுறை நடந்துக்கிறா. அடிச்சன்னா வேண தூக்கு போட்டுக்கிறானா? சரி சரி, ஆக வேண்டிய வேலை பாரு போ. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தாயா இருக்க முடியும். என்ன அங்க போய் நோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்க? அது என் சம்சாரம் அப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவளை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும். நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்ப குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ, அப்பா, என்ன அலைச்சல், என்ன அலைச்சல். மருதாணி வச்சுட்டு இருக்கியா? செல்லக்கிளி, உன் கல்யாணத்துக்காக ஏறாத கடையெல்லாம் ஏறி நானே தேடி புடிச்சு உனக்கு பொருத்தமா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா பாரு. இந்த புடவையை கட்டிட்டு நீ மணவரைக்கு வந்தீனா எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்துல இருந்து தேவதையே இறங்கி வந்த மாதிரி இருக்கும்.
என்னடி என்னமோ முதலிரவே முடிஞ்ச மாதிரி சிரிக்கிற? நீ என்ன பண்ணுவ? உன் வயசு அப்படி. சரி சரி, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா சரி. மனித சக்தியை விட தெய்வ சக்தி பெருசு. உன் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு விரதம் இருந்து 5 முக சக்தி எடுத்து ஆத்தா பாதத்துல வை. அந்த நேரத்துல நீ கொண்டு வந்த பொருளை எல்லாம் எரியிற நெருப்புல போடு. உடுக்க சத்தம் கேட்ட தாயி ஓடி வந்து நில்லு நில்லு, தடுத்து நிற்கும் வேலி எல்லாம் தகர்க்க அருள் வாக்கு சொல்லு. வானந்தொட்டு பூமி எங்கும் வாழும் சக்தி மாரியம்மா, மானம் மரியாதைகளை காத்து நிற்க வாடியம்மா. நாளும் உன்ன பூஜை செய்ய நல்ல பதில் தாரும் அம்மா. நினைச்ச போது அணைக்க வேணும், தவிச்சதாகம் தணிக்க வேணும். படைச்ச தாயி மனசு வந்து இறங்கி நீயோ வழங்க வேணும். மிதிப்போம் தீ சட்டி எடுப்போம், முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. தாய மதிப்போம், தாய் பேர துதிப்போம், தங்க தாய் புகழ பாடும் இந்த பாட்டு. இந்த செய் படிக்க தீவினைய ஓட்டு. சக்தி சக்தி தரும் வெற்றி வெற்றி, என் தாயே சரணம் அருள் காட்டு. சக்தி சக்தி தரும் வெற்றி வெற்றி, என் தாயே சரணம் அருள் காட்டு. தீய விதிப்போம் தீ சட்டி எடுப்போம், முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துயர் தூரம் என ஓட்டு. சாட்சி வச்சு பொன்னான ஜோடி ஊராறு கண்ணு பட்டு ரெண்டானது. பொன்னான நெஞ்சிக்குள்ளே உண்டான மோகம் பொல்லாங்கு சொல்லும் பழி என்றானது. பொன்னாரெண்டா சொம தாங்கணுமா, உள்ளம் ரெண்டும் இன்னும் ஏங்கணுமா. கண்ணால் கண்டும் மௌனம் ஏண்டியம்மா, முன்னால் வந்தா இன்னல் தீருமம்மா. அடியாதி முதல் அந்த கண்ட மாறி பல நீதி சொல்லி வாழ வைக்கும் தேவி. தீய விதிப்போம் தீ சட்டி எடுப்போம், முன்னம் செய்த வினை தீர வழி கேட்டு அருள் பெய்து துய தூரம் என ஓட்டு. இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி
பாரென்று சாட்சி சொல்லும் தேவி ஏழைக்கும் பாழைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நானுண்டு பாரென்று சாட்சி சொல்லும் தேவி அன்புக்கு அன்பு சொல்லும் காளினி துன்பத்தை வெல்ல வரும் சூழினி தாயந்தன் முத்து மாறி நியாயங்கள் சொல்லும் தேவி தாயந்தன் முத்து மாறி நியாயங்கள் சொல்லும் தேவி எனக்கு இடத்துல தள்ளிடாதீங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட சம்மதம் இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. என்னமா சொல்ற? நீ சம்மதிச்சுதான் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண. இப்ப முடியாதுங்கறியே. இந்த ஜென்மத்துல முருகனை தவிர வேற யாருக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. முருகனா? என்ன சொல்ற? ஆமாப்பா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு கச்சேரி பாட வந்திருக்கிறவர் தான் சின்ன வயசுல காணாம போன நம்ம முருகன். இதை ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? முருகன் தான் திருவிழா முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லுச்சு. புரியாத வயசு, தெரியாம பேச. டேய், நீ தாலிய கட்ட. ஏய் நில்லுடா. செல்லக்கிளியோட சம்மதம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலி கட்ட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய் கேவா, எரியற நெருப்புல உருக்குற நெய்யவ ஊத்துற. இவ கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். என்ன தைரியம் உனக்கு? டேய் செல்லக்கிளி, செல்லக்கிளி, நில்லடி, நில்லடினா. செல்லக்கிளி, எங்கடி போற? நில்றி. என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, லேசா அடிபட்டுச்சு. என்னை பத்தி கவலைப்படாது. நீ செல்லக்கிளி போய் பாரு. செல்லக்கிளி, என்னம்மா என்னாச்சு? செய்தவனு சொல்லுவாங்க. நான் செஞ்சவன
என்னையே சுற்றுச்சு. கிளி விருப்பப்படி அவளை முருகனுக்கு கட்டி கொடுத்துருங்க. தங்கச்சி பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து போட்டது மாறாப்பு தேடி பார்த்து